ஹாய் கைஸ் நான் வினோத். ஹாய் கைஸ் நான் வினோத். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ப்ரோமோ போட்டிருந்தோம். அவர் ஃபுட் ப்ரோமோ அஜித் குமார் அவரோட பெயிண்டிங் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பெயிண்டிங்கில் ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லோ டோனில் அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் படம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு நான் எடுத்துக்கும் போது இதை நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு ரெட் வேணும், இன்னொரு சைடு வந்து நமக்கு எல்லோ வேணும், அது லைட்டிங்கா அடிக்கணும் அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கிட்டது. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நான் இன்னைக்கு அவுட்புட் ப்ரோமோ போட்டிருப்பேன். ஸோ இது எப்படி இருக்கு, இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணா அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு அவுட்புட்டா நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மெத்தட் தான், ஓகேங்களா. ஒரு சின்ன மெத்தட்ல நம்ம வந்து லைட்டிங் வைக்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன், இப்போ இந்த லேயரை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு, ஓகேங்களா, டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸ்மட்ச் டூல்ல போயிட்டு ஒரு ஹார்டான ப்ரஷை எடுத்துட்டு, இல்லைன்னா இப்படி கூட ஓகேங்களா, இப்போ வந்து பேட்ச் டூலை எடுத்துட்டு, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், நமக்கு தேவையான இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து வைக்க போறோம், ஓகேங்களா. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஃபேஸ் எல்லாம் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் கலர்ல இருக்கிறதுக்காக ஹைலைட் ஏற்றும் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நான் என்ன பண்றேன், கொஞ்சம் லைட்டா என்னன்னா ஸ்மட்ச் டூல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டான ப்ரஷ் எடுத்துட்டு அதுக்கான ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா வச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் பாக்ஸ்ல நல்லா பியூரா எல்லோ கலர்ல, அதாவது ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ல இருக்கிற நல்ல ஒரு எல்லோ கலரா எடுத்துட்டு இதை இப்ப நான் என்ன பண்றேன், இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சைடு நமக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஷேடோ வெளிச்சம் அடிக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அந்த வெளிச்சத்திலே தான் நம்ம வந்து இந்த இதை வந்து கொடுக்க போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லேயர் ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 50 வச்சுக்கலாம், ஓகேங்களா, அவ்வளவு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த நெத்திக்கிட்ட இங்க கொஞ்சம் எனக்கு வேணும், அதனால அங்க கொஞ்சம் லைட்டா கலர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கன்னத்துக்கிட்ட, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கழுத்துக்கிட்ட, ஓகேங்களா, இந்த கழுத்து சைடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க கீழே இந்த சைட்லாம் வச்சுட்டு லைட்டா நான் என்ன பண்றேன், கொஞ்சம் இங்க காது கிட்டலாம் வைக்கிறேன். ஸோ நமக்கு எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மட்ச் டூல்ல போயிட்டு சாஃப்டான ப்ரஷ் எடுத்துட்டு அதுக்கான ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 30 வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இதை வந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். நல்லா ஃபேஸோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் அட்டாச் ஆகிருக்க மாதிரி நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரியே இந்த கலர் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவேன். இப்படி ஸ்மட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஸ்மச்சிங் வந்து பினிஷிங்கா இருக்கணும். ஏன்னா அது நம்ம வந்து ஸ்மட்ச் பினிஷிங்கா இருந்தாதான் உங்களுக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் விழுவுறது பார்க்க நல்லா தெரியும். ஸ்மச்சிங் கொஞ்சம் அந்த நைஸா இல்லாம ஒரு ரொம்ப இதா ஹார்டா பண்ணும்போது நமக்கு வந்து அது தனியா வச்சு அதை வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ அதுக்காக லைட்டா மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து டீசெலக்ட் பண்ணிட்டு பேட்ச் டூல் எடுத்து இந்த ஒரு சைடை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ஃபெதர் வந்து 100 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன்ல கொஞ்சமா லைட்டா சேச்சுரேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்து கலர் பேலன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சமா மிட்டோன்ஸ்ல எல்லோ, அப்படியே லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, கொஞ்சம் ஹைலைட்லயும் கொஞ்சம் லைட்டா எல்லோ, கொஞ்சம் ரெட்டு கொடுத்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இது எதுக்காக நான் இந்த கலர் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது, நம்ம வந்து இப்ப லைட்டிங் வந்து வச்சுட்டோம் பாத்தீங்களா, வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த சைடு மட்டும் நமக்கு ஷேடோ அடிக்கிறதுக்காக அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிறோம், அதுக்காக தான். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதே வந்து பிரஷ் டூல்ல போயிட்டு ஒரு ஹார்டான பிரஷ் எடுத்து ஸ்பேசிங்கு டிரான்ஸ்பர் இதெல்லாம் சேவ் டைனாமிக் டிரான்ஸ்பர் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன், இந்த காலர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு
இங்க எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஷோல்டர்கிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே கலர் அப்ளை பண்றோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லேயர்ல அப்படியே கலர் அப்ளை பண்ற மாதிரி நமக்கு அந்த ஷேடா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அது மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல ஃபுல்லா பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் டூப்ளிகேட் லேயர் போட்டு வைக்கல. வீடியோக்காக என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் போட்டோ லைட்டிங் எஃபெக்ட்லாம் அழைச்சிட்டு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். ஸோ அதனால ஒரு சில இது ஸ்மச்சான மாதிரி இருக்கும், அது எதுவும் தெரிஞ்சுக்கொள்ளாது உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டீசெலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சட்டையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு பின்னாடி ஷோல்டர்ல வந்து அந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் அடிக்கிற மாதிரியும், அந்த கழுத்து கீழே வர்றது, கன்னத்துல வர்றது, நெத்தியில வர்றது, உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட்ட பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான். அதாவது லைட்டிங் எஃபெக்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொரு இது குழந்தைங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆயில் ஒர்க் அப்படின்றதுனால நம்ம எப்படி வேணாலும் கொடுத்தாலும் அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு அது செட் ஆயிடும். ஓகேங்களா? இதுவே நம்ம ஒரு கஸ்டமர் போட்டோ, ஒரு பேபி போட்டோ பண்றதா இருக்கட்டும், ஒரு கப்புள் போட்டோ பண்றதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம ஆயில் எஃபெக்ட்னு கொடுக்கும்போது, லைட்டிங் எஃபெக்ட்னு பண்ணும்போது சும்மா லைட்டா மட்டும்தான், அதாவது ஃபேஸ்ல அட்டாச் ஆயிருக்க மாதிரி சும்மா லைட்டா அந்த லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்தாவே பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்மச்சிங்க பண்ணிட்டு இப்போ ஒரு சைடா நம்ம ஜூம் கம்மி பண்ணிட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு சைடு மட்டும் லைட் எஃபெக்ட் அடிக்கிறது பார்க்க நல்லாவே தெரியும். இப்போ முன்ன இருந்ததுக்கும் முன்ன இப்படி இருக்கிறதுக்கும் இப்போ லைட்டுங்க வச்சிருக்கோம், தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு வேணும்னா இதை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து கலர் ஏத்திக்கலாம். டூப்ளிகேட் லேயரை போட்டுட்டு இதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா வந்து கலர் ஏத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஒரு சைடா வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட் வைக்கிறது. சும்மா சின்ன மெத்தட் தான். உங்களுக்கு தேவையான கலரை வந்து எடுத்துட்டு அந்த கலரை வந்து ஆல்ட்ட பிடிச்சிட்டு அந்தந்த இடத்துல கிளிக் பண்ணி வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து ஸ்மச் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த லைட்டிங் எஃபெக்ட் நம்ம வந்து பண்றது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஒரு ஃபேஸ் சைடு, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தான். ஓகேங்களா? இதே ட்ரிக்கு நீங்க எல்லா இமேஜுக்கும் பண்ணக்கூடாது. நான் இந்த இமேஜுக்கு பண்ணதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவே வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் போட்டோ எதுக்கு லைட்டிங் எஃபெக்ட் பண்றதா இருந்தாலும் அது ரொம்ப எல்லோவே கொடுத்தாலும் சும்மா லைட்டா ஓரளவு கொஞ்சமா கொடுத்தாவே பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆயில் எஃபெக்டா பண்றதுனால நான் வந்து அந்த அளவுக்கு நல்லா டார்க் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ. ஸோ இதுல வந்து இந்த லைட்டிங் எஃபெக்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு மேக்கிங்கா நான் வந்து இந்த வீடியோல சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் புதுசா ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சில விஷயம் அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும், நம்ம வீடியோ பார்க்காம கூட இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெயிண்டிங்கை பத்தி என்ன டவுட்டோ, என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.